Assalamu alaikum warahmatullah. Students, நான் அபுபக்கர் சித்திக், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் அரபிக், ஜமால் முஹம்மது காலேஜ், திருச்சி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற பாடம் வந்து லெசன் 21ல் இன்ன அண்ட் இட்ஸ் கேட்டகரிஸ். இன்ன அண்ட் இட்ஸ் கேட்டகரிஸ், இன்னவும் அதனுடன் சேர்ந்த பார்ட்டிகல்ஸும் என்னென்ன, இன்னா வாஹ்வாத்துஹா. ஆக்சுவலாக இந்த லெசன் என்ன அப்படின்னா, நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னும் போன லெசன் படித்ததோடைய கண்டினியூவில் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன அப்படின்னு சொன்னால், போன லெசன் நம்ம வந்து கானவாகவாத்துகா படித்தோம், கான்டென்ட்ஸ் கேட்டகரிஸ் படித்தோம். அது படிக்கும்போது அதோட இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், இங்கே தெரியும், தெர் ஆர் சர்டைன் வெர்ப்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ். ஒரு சில வெர்பு இருக்குது, ஒரு சில பார்ட்டிக்கல் இருக்குது, which when introduced at the beginning of the nominal sentence, அதை அந்த வெர்பையும் பார்ட்டிக்கலையும் ஒரு சில நாமினல் சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணுறதுனால bring about certain vowel changes in respect of subject and predicate. சப்ஜெக்ட்லேயும் ப்ரெடிகேட்லேயும் ஹரக்கத் மாறிடும், வவல்ஸ் மாறிடும்னு சொல்லி படித்தோம். நான் போன லெசன் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், இந்த லெசனில் வெர்பை பற்றி வந்திருக்கு, அடுத்த லெசனில் பார்ட்டிகல்ஸை பற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இந்த லெசனில் கானாவோட சேர்ந்த 13 வெர்பு இந்த லெசனில், அது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டில் ஹரக்கத் மாற்றும். அதே மாதிரி இப்போது இந்த லெசனில் நம்ம இங்கே படிக்க போகிறது என்னென்னு கேட்டால் பார்ட்டிக்கல், இன்ன வஹ்வாத்துஹா. இது மொத்தம் 6 பார்ட்டிக்கல் இருக்குது. அது பார்ட்டிக்கல் என்னென்னங்கிறது இங்கே இருக்குது. இந்த 6 பார்ட்டிக்கலுமே ஒரு நாமினல் சென்டென்ஸுக்கு முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னால் அதோடைய ஹரக்கத்தை மாற்றும் அப்படிங்கிறதா லெசன். ஸோ போன லெசனும் இந்த லெசனும் ரூல்ஸ் ஒன்று தான். போன லெசன்லேயும் இந்த லெசன்லேயும் ரூல்ஸ் ஒன்று தான். என்னென்னா ஒரே ஒரு ரூல் சேமாக வரும். என்னென்னா ரெண்டுமே சப்ஜெக்ட்லேயும் ப்ரெடிகேட் ஹரக்கத் மாற்றும். ஒன்றே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் வரும். அது என்ன டிஃப்ரென்ஸ் நான் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். சரியா, ஃபைன். ஸோ இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். என்னென்னா, when inna and its categories are added to the nominal sentence. ஸோ போன லெசனில் படித்த அதே தான். இன்னவும் அதோட கேட்டகரிஸும் ஒரு சில நாமினல் சென்டென்ஸுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் the meaning of the sentence changes. அந்த சென்டென்ஸோட மீனிங் மாறிடும். அண்ட் ஆல்சோ த வவல்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். அந்த வவல்ஸோடைய சப்ஜெக்டோடைய வவல்ஸ் மாறிடும். சப்ஜெக்ட்லேயும் ப்ரெடிகேட்லையும் வவல் சேஞ்ச் ஏற்படுத்தும். இதே தான் நம்ம போன லெசன்லேயே படித்தோம். ஆனால் போன லெசனில் சொல்லும் போது மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் சேஞ்சஸ்ன்ற சொல்லலை. ஏன்னா வெர்புங்கிறது வேறு, பார்ட்டிக்கல்ன்றது வேறு. பார்ட்டிக்கல் வர்ற இடத்துல இதை சொன்னாங்க. இப்போ உதாரணமாக நான் இதையும் சொல்லி காட்டுறேன். லெசன் 65ல் வந்து சப்ஜெக்டிவ் இதெல்லாம் படித்தோம். மூட்ஸ் ஆஃப் இம்பெர்ஃபெக்ட் படிக்கும்போது இங்கே இது எல்லாமே பார்ட்டிக்கல் தான். இங்கே கவனிங்க. பட் டியூ டு த அடிஷன் ஆஃப் சர்டைன் பார்ட்டிகல்ஸ், அந்த முலாரிக்கு முன்னாடி ஒரு சில பார்ட்டிகல்ஸ் ஆட் பண்ணுறதுனால இட்ஸ் மீனிங் ஆஃப் த முலாரி அண்டர்கோஸ் ஏ சேஞ்ச். மீனிங் மாறிடும்னாங்க. நான் ஏன் இங்கே மீனிங் மாறிடுங்கிறத பார்ட்டிக்கலுக்கு சொல்லி காமிச்சாங்க. இப்போது லெசன் 21ல் படிக்கிறதுல இன்ன வஹ்வாத்துஹால பார்ட்டிக்கல் அது மீனிங்கை மாற்றுது. இந்த லெசன் 19ல் படிக்கும்போது மூட்ஸ் ஆஃப் இம்பெர்ஃபெக்ட் இதுவும் பார்ட்டிக்கல் தான். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டில் சப்ஜெக்டிவ் ஜஸ்டிவன் இது எல்லாமே படித்தோம் இல்லையா, அன்லன் இதன் கை, இது எல்லாமே பார்ட்டிக்கல். ஸோ ஒரு சென்டென்ஸுக்கு முன்னாடி பார்ட்டிக்கல் ஆட் பண்ணும்போது மீனிங் மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே இது வந்து இங்கே வெர்பை பற்றி பேசும்போது வந்து மீனிங் மாறிடுங்கிற வார்த்தை இங்கே சேர்க்கலை. ஏன்னா வெர்புன்றது மீனிங் வேறு, பார்ட்டிக்கல்ன்றது வேறு, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இதை ஏன் நம்ம மீனிங் மாறின்றது இங்கே வெர்பில் சொல்லன்றது யோசிக்க வேணாம். பட் இந்த பார்ட்டிகல்ஸும் சரி, அதை கான வஹ்வாத்துஹா இங்கே பார்ட்டிகல்ஸும் சரி, இந்த 13 வெர்பும் சரி, தென் இன்ன வஹ்வாத்துஹா இப்போ நம்ம படிக்கிற அந்த 6 பார்ட்டிகலும் சரி, ரெண்டுமே என்ன பண்ண ஒரு சேம் சைமல்டேனியஸ் ரூல் என்னென்னு கேட்டால், ரெண்டுமே சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டில் ஹரக்கத் மாற்றும் அப்படிங்கிறத ரூல். ரெண்டுமே என்ன செய்யும், சப்ஜெக்ட்லேயும் ப்ரெடிகேட்டில் ஹரக்கத் மாற்றும். ரெண்டுமே சேம் ரூல் தான், ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நான் அது என்னன்னு சொல்கிறேன். என்னென்னா, இப்போ உதாரணமாக இங்கே கவனிங்க. அல் ஹரமு கதீமுன், அல் ஹரமு கதீமுன் அங்கே எழுதி வச்சுருக்கிறேன். அல் ஹரமு கதீமுன், த பிரமிட் இஸ் ஓல்ட். பிரமிட் வந்து பழமையானது. ஆனால் இதே இது ஹரக்கத்தில் முன்னாடி வந்து நம்ம இன்னும் சேர்த்து சொன்னோம் அப்படின்னு சொன்னால், உதாரணமாக இன்னல் ஹரம கதீமுன், இன்னல் ஹரம கதீமுன்னு சொல்லும்போது செர்டைன்லி த பிரமிட் இஸ் ஓல்ட். செர்டைன்லி இந்த இன்ன இங்கே வந்ததுனால இங்கே செர்டைன்லி அப்படிங்கிற மீனிங் வந்திருக்கு. அதை தான் இங்கே வந்து இதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. இங்கே செர்டைன்லி த பிரமிட் இஸ் ஓல்ட், இங்கே இன்ன வந்திருக்கு. பட் இன்னன்றது பார்ட்டிக்கல் தான். ஸோ இன்னும் என்ன சேஞ்ச் ஏற்படுத்திருக்கு, மீனிங்கில் என்ன சேஞ்ச் ஏற்படுத்திக்குன்னு கேட்டால் அந்த செர்டைன்லின்ற மீனிங் சேஞ்ச் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கவனிங்க. அண்ட் அடிஷன் ஆஃப் இன்ன அஸ் இன், அந்த இன்னல் ஹரம கதீமுன்ற வார்த்தையில் இன்னவை சேர்த்தோன்னு சொன்னால் இன்னல் ஹரம கதீமுன். இங்கே சென்டென்ஸ் சேர்க்கும் போது மீனிங் வந்து சர்டன்லி த சென்டென்ஸ் வுட் மீன் சர்டைன்லி
the pyramid is old. The pyramid is old. மீனிங் வந்து இங்கே லைட்டாக மாறிடுச்சு. இங்கே என்ன ஹரக்கத் மாறி இருக்குன்னு கேட்டால், இங்கே கவனிங்க, இன்ன வந்ததுனால இங்கே அல் ஹரமு இங்கே இருந்தது. சேம் அதே தான் இங்கே வரும். அதையும் இங்கே பாருங்கள். இது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால், இன்ன வந்து அல் ஹர்ஃபுல் முஷப்பஹ் பில் ஃபால். இன்னும் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த கானவாஹ்வாத்துவால படிக்கும்போது, அதையும் காட்டுறேன், கானவாஹ்வாத்துவால படிக்கும்போது அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னு சொன்னால் அல் ஃபாலு நாக்கிஸ். அல் ஃபாலு நாக்கிஸ் வெர்ப் ஆஃப் இன்கம்ப்ளீட் படிக்கேஷன், அதோட வெர்பு. பட் இன்னாக்கு வரும்போது அதோடைய பேர் என்ன வரும்னு கேட்டால் அல் ஹர்ஃபுல் முஷப்பஹ் பில் ஃபால். இது இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஆக்சுவலாக இது ஏன் இப்படி பேர் சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட் ரூல், அந்த லெசன் வரும்போது பார்ப்போம், அது விட்டுருங்க. பட் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அல் ஹர்ஃபு முஷப்பஹ் பில் ஃபால், த பார்ட்டிகல்ஸ் விச் ரிசம்பிள்ஸ் த வெர்ப். போதும். இன்னங்கிறது நம்ம வழக்கமாக அங்கே காணையில் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ஆஃப் இன்ன, த ப்ரெடிகேட் ஆஃப் இன்ன. கதீமுனுக்கு த ப்ரெடிகேட் ஆஃப் இன்ன. அங்கே கானாவுடைய கிளாஸில் சொல்லும் போது சப்ஜெக்ட் ஆஃப் கானா, ப்ரெடிகேட் ஆஃப் கானாங்கிறாங்க. இங்கே சொல்லும் போது சப்ஜெக்ட் ஆஃப் இன்ன, ப்ரெடிகேட் ஆஃப் இன்ன. ஸோ நான் போன கிளாஸில் சொன்னது மாதிரியே முன்னாடி என்ன பார்ட்டிக்கல் வருதோ அல்லது என்ன வெர்பு வருதோ அதோட சப்ஜெக்ட்னு பேரை சொல்லிடுறாங்க. சென் டிஃபால்ட்டாக இங்கே ரூலே சொல்கிறாங்க, த பார்ட்டிகல்ஸ் பிரிங் அபவுட் த வவ்வல் சேஞ்ச். என்ன வவ்வல் சேஞ்ச் ஏற்படுத்துன்னு கேட்டால், the subject of inna will be in accusative case, the predicate of inna will be in nominative case. Subject of innaக்கு வந்து நசப் வரும், ப்ரெடிகேட்டுக்கு வந்து லம்மா வரும். இதான் நம்ம போன லெசனில் சொன்னதுமே இது அதே ரூல் தான். என்னென்னா, பொதுவாக சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டுக்கு ரெண்டுமே கேஸ் எண்டிங் சேமாக இருக்கணும். இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன், எல்லோவில் தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டுமே கேஸ் எண்டிங் வந்து சேமாக இருக்கணும். லம்மானா லம்மா, ஃபத்தஹானா ரெண்டுலேயுமே ஃபத்தஹா, கஸ்ரா ரெண்டுமே கஸ்ரா, அப்படி தான் வரணும். ஆனால் இங்கே ரூலே என்னென்னு கேட்டால், போன லெசனும் சரி இந்த லெசனும் சரி ஒரே ரூல் தான். என்ன ரூல்? முன்னாடி வந்துச்சுன்னு சொன்னால் அது சப்ஜெக்ட்லேயும் ப்ரெடிகேட்லேயும் சேஞ்ச் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா ரூல். ஸோ இது என்ன சேஞ்ச் ஏற்படுத்தும்னு கேட்டால், சப்ஜெக்ட் ஆஃப் இன்னா வில் பி இன் அக்யூசேட்டிவ் கேஸ். இது வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து நசபு செய்யுது. இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இன்னல் ஹரம, இங்கே ஹரமும் இருந்தது, இங்கே ஹரம இருக்குது. இதுதான் இது வந்து சென்டென்ஸில் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டில் ஏற்படுத்துகிற சேஞ்ச். ஸோ சப்ஜெக்ட்லேயும் ப்ரெடிகேட்லேயும் சேஞ்ச் ஏற்படுத்தும் அப்படிங்கிற இந்த ரூலில் கானவாஹ்வாத்துவால் அந்த 13 வெர்பும் சரி, இன்னவாஹ்வாத்தை படிக்க இந்த 6 பார்ட்டிக்கல் சரி, ரெண்டுமே சேம் ரூல் தான். ரெண்டு லெசனுமே சேம் ரூல் தான். ஸோ இந்த ரூல்ஸில் ஒன்றுபடுது. எங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எங்கே ஒரே ஒரு இடத்துல டிஃப்ரெண்ட் வரும்னு சொன்னேன், எங்கே மாறுதுன்னு சொன்னால் நான் போன லெசனில் இங்கே படித்தோம் இல்லையா, என்ன கானா அல் அஹ்மது தாஜிரன், அதை நான் எடுத்து நான் இங்கே வைக்கிறேன். இப்போ இந்த லெசனில் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டால், தாஜிருன் அப்படிங்கிறத நான் ஆக்சுவலாக இங்கே தேவையில்லை, ஸோ நான் ஒயிட் வச்சுக்கிறேன், கலர் தேவையில்லை, ஃபைன். இப்போ உங்களால் கெஸ் பண்ண முடியுதா ரெண்டுக்கு என்ன சேஞ்ச் ஏற்படுத்துங்கிறது? என்னென்னா, ஒரு விஷயத்தில் இந்த ரெண்டு லெசனும் சேமு, ஒரு விஷயத்தில் டிஃப்ரெண்ட். என்ன சேமுன்னு நான் சொல்லிட்டேன். என்ன சேமாக இருக்குன்னா, சப்ஜெக்ட்லேயும் ப்ரெடிகேட்லேயும் ஹரக்கத்தை மாற்றிடும். சப்ஜெக்ட்லேயும் ப்ரெடிகேட்லேயும் ஹரக்கத்தை மாற்றிடும். அந்த விஷயத்தில் ரெண்டுமே சேமு. எதில் டிஃபர் ஆகுதுன்னு கேட்டால் கவனிங்க, இன்ன வந்து சப்ஜெக்டில் ஹரக்கத்தை மாற்றும், கான வந்து ப்ரெடிகேட்டில் ஹரக்கத்தை மாற்றும். இங்கே பிங்கில் மார்க் பண்ணியிருக்கேன். தேசம் புரிஞ்சிருச்சா? இன்ன சப்ஜெக்டில் ஹரக்கத்தை மாற்றும், கான ப்ரெடிகேட்டில் ஹரக்கத்தை மாற்றும். இது ஒரு டிஃபரன்ஸ். ஒரு விஷயத்தில் சேமு. நான் திரும்ப சொல்கிறது டக்குன்னு மனப்பாடமாகணுன்றதுக்காண்டி வேண்டி தான். ஸோ ஒரு விஷயத்தில் சேமாக இருக்கும் ரெண்டு லெசனுமே. ரெண்டுமே என்னென்னா, ரெண்டுமே சப்ஜெக்ட்லையும் ப்ரெடிகேட்லையும் ஹரக்கத்தை மாற்றும். அதை தான் இந்த லெசன்லையும் இந்த போல லெசன்லையும் இங்கே சொன்னது. நான் அதையும் ஒருத்தர் திரும்ப காட்டிடுறேன். சேம், there are certain verbs and particles. ஒரு சில வெர்பு பார்ட்டிக்கல் bring about vowel changes in respect of subject and predicate. ஸோ சப்ஜெக்டை மாற்றும், ஹரக்கத்தை மாற்றும். ஸோ இது வந்து வெர்பு, இது பார்ட்டிக்கல், ரெண்டையும் சப்ஜெக்ட்லையும் ப்ரெடிகேட்லையும் ஹரக்கத்தை மாற்றுது. ஸோ ரூல்ஸ் சேம் தான். எதில் டிஃபர் ஆகுதுன்னு கேட்டால், இன்ன வந்து சப்ஜெக்டில் ஹரக்கத்தை மாற்றுது, கான வந்து ப்ரெடிகேட்டில் ஹரக்கத்தை மாற்றுது. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இன்ன சப்ஜெக்டில் ப்ரெடிகேட்டை மாற்றுது, கான இன்ன சப்ஜெக்டில் ஹரக்கத்தை மாற்றுது, கான வந்து ப்ரெடிகேட்டில் ஹரக்கத்தை மாற்றுது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 13 வெர்பு 6 பார்ட்டிக்கல், இந்த 19 வேர்டுமே சப்ஜெக்ட்லையும் ப்ரெடிகேட்லையும் ஹரக்கத்தை மாற்றும். ஸோ எதில் டிஃபர் பண்ணலான்னா, 13 வெர்பு ப்ரெடிகேட்டில் ஹரக்கத்தை மாற்றும், 6 பார்ட்டிக்கல், இதோட சேர்ந்த 6 பார்ட்டிக்கல் வந்து இன்னவாஹ்வாத்தோட 6 பார்ட்டிக்கல் சப்ஜெக்டில் ஹரக்கத்தை மாற்றும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அது என்ன 6 பார்ட்டிக்கல்னு சொன்னால், இங்கே இருக்குது பேஜ் நம்பர் 73ல் இதை இன்ன, அன்ன, லாக்கின்ன, க அன்ன, லைத்த, ல அல்ல மீனிங் இருக்குது. இன்னன்னா சட்டன்லி, அன் அப்படின்னா தட்டு, க அன் அப்படின்னா அஸ் இஃப், லாக்கின் அப்படின்னா பட். அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாம் அரபியில்.
லல்ல அப்படிங்கிறது பெர்ஹாப்ஸ், லைத் அப்படிங்கிறது இஃப் ஒன்லி, இந்த மாதிரி மீனிங்கில் வரும். மேபி, இஃப் ஒன்லி, சேம். ஸோ இந்த பார்ட்டிக்கல், இந்த 6 பார்ட்டிக்கலும் நாமினல் சென்டென்ஸுக்கு முன்னாடி வந்தால் அதோடைய ஹரக்கத்தை மாற்றிடும் இங்கே வந்த மாதிரி சப்ஜெக்டில். ஸோ திரும்ப ஃபைனல் இந்த 2 லெசனுமே நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்டு சேம் பாயிண்ட். 2 பாயிண்ட் என்னென்னா, ரெண்டுமே இன்னவோட சேர்ந்த 13 வெர்பும், கானாவோட சேர்ந்த 13 வெர்பும் இன்னவோட சேர்ந்த 6 பார்ட்டிக்கலுமே சப்ஜெக்ட்லையும் ப்ரெடிகேட்லையும் ஹரக்கத்தை மாற்றும். ஸோ ரூல்ஸ் சேம் தான். எதில் டிஃபர் ஆகுது? கான ப்ரெடிகேட்டில் ஹரக்கத்தை மாற்றுது, இன்னும் சப்ஜெக்டில் ஹரக்கத்தை மாற்றுது. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெசன் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.